Hello everyone, welcome back to my channel with a new lesson. Today, shall we run a marathon on all 12 tenses? 12 tenses உடைய uses இன்றைய லெசனில் நாங்கள் ஒரு குயிக் ரீகேப்பாக பார்க்க போகிறோம் with example sentences. Are you ready for that? Let's get started. First one, simple present tense. It has lot of usages. Habitual actions எங்களோட வழக்கமான activities, habits, daily routines இவற்றை நாங்கள் simple present tenseல யூஸ் பண்ணி பேசுவோம். For example, I drink coffee in the evenings. Common general truths பொதுவான உண்மைகள். Water boils at 100 degrees of Celsius. Next, scientific truths. Example, Earth revolves around the sun. Future scheduled events பற்றி பேசவும் நாங்கள் simple present tense யூஸ் பண்ணுவோம். For example, I have a class tomorrow. Future event but scheduled. Next, present state of being எங்களோட நிலை நிகழ்காலத்தில் என்ன நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை பேசவும் யூஸ் பண்ணுவோம். Example, she is happy. She is happy. Am, is, are மூன்றில் ஒன்று யூஸ் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகு எங்களோட நிலையை சொல்வோம். ஒரு adjective மூலம் அல்லது noun மூலமாக. She is happy. I am a teacher. Got it? 2. Simple past tense. இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச action பற்றி பேசுகிறதுக்கு simple past tense யூஸ் பண்ணுவோம். With time period எப்போ நடந்துச்சு என்பதையும் மென்ஷன் பண்ணி எங்களுக்கு இந்த சென்டென்ஸை உருவாக்க முடியும். For example, I went to the beach yesterday. We had dinner in a restaurant last night. She lost her phone last week. ஸோ இந்த இடத்துல நீங்கள் V2 form of verb மெயின் verb-ஆக யூஸ் பண்ணணும். Number 3, simple future tense. Future uncertain actions பற்றி பேச யூஸ் பண்ணுவோம். அதாவது ஷெடியூல் பண்ணப்படாத actions. I will start a business. நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்குவேன். Will இங்கே ஹெல்பிங் verb-ஆக யூஸ் பண்ணப்படும். Another use, future promises. I will meet you next week. Number 4, present continuous tense. ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன் பற்றி பேச ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஹெல்பிங் வேர்பாக ஆம் ஈஸாக யூஸ் பண்ணப்பட்டு மெயின் வேர்ப் அதோட ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை brother. She is watching a movie right now. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் திரும்ப 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 ஒரே ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கிற பட்சத்துலையும் நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் வாட்சிங் த்ரில்லர் மூவிஸ் தீஸ் டேஸ். இந்த நாட்களில் த்ரில்லர் மூவிஸ் பார்த்து வருகிறாள். ஹீ இஸ் ரைட்டிங் அ நாவல் ஃபார் 3 months. அவர் 3 மாதங்களாக ஒரு நாவல் எழுதி கொண்டு இருக்கிறார். ஸோ அது தொடர்ச்சியாக விடாமல் செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷனாக இல்லை, விட்டு 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 தான் அந்த ஆக்ஷனை செய்வார் திரும்ப 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 3 மாதங்களுக்குள்ள. நெக்ஸ்ட் யூஸ், ஃப்யூச்சர் ஷெட்யூல்டு ஆக்ஷன்ஸ். எதிர்காலத்துக்காக நாங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்ச ஆக்ஷன்ஸ் பற்றியும் இதே டென்ஸில் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் கோயிங் டு அப்ரோட் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் அப்ரோட் போகிறார். அதுக்கான எல்லா ஏற்பாடும் ஷெட்யூல் பண்ணப்பட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபர்ஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா குறுகிய கால பகுதியில் கண்டினியூஸாக நடந்து கொண்டிருக்கிற ஆக்ஷன் அப்படி என்று. ஸோ நீண்ட கால பகுதியில் தொடர்ச்சியாக நடக்கிற ஆக்ஷனை நாங்கள் எந்த டென்ஸில் பேசுவோம்? நெக்ஸ்ட் டென்ஸ். நம்பர் 5, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மூலமாக பேசுவோம். நீண்ட கால பகுதியில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி ஹாஸ் பீன் வாட்சிங் மூவிஸ் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நேரமாக மூவி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹிம் சின்ஸ் த மார்னிங்.
காலையிலிருந்தே அவருக்காக வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ரொம்ப நேரமாக செய்து கொண்டே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லாங் டைம் பீரியடில் திரும்ப ஒரே ஆக்ஷன் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பட்சத்துலேயும் சேம் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he has been writing novels for 10 years. இப்போ 10 வருட காலங்களாக நாவல்ஸ் எழுதி கொண்டே இருக்கிறார். ஸோ இந்த டென்ஸில் ஹெல்பிங் வேர்பாக have been, has been யூஸ் பண்ணி ing ஃபார்ம் ஆஃப் வேர்பை மெயின் வேர்பாக யூஸ் பண்ணணும். நம்பர் 6, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது இறந்த காலத்தில் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருந்த ஆக்ஷன் பற்றி பேச யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பேசும்போது நாங்கள் ஒரு இறந்த கால டைம் பகுதியை குறிப்பிட்டு அந்த டைம்லிருந்து பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருந்தது என்பதாக பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், she was sleeping when I called her. நான் கால் பண்ணும்போது தூங்கிக் கொண்டு இருந்தாள். she was sleeping when I called her. அது மட்டும் இல்லாமல் இறந்த காலத்தில் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் விட்டு திரும்ப ஒரே ஆக்ஷன் நடந்திருந்தாலும் இதே டென்ஸை யூஸ் பண்ணுவோம். he was writing a novel when I met him last year. சென்ற வருடம் சந்தித்த போது நாவல் எழுதி கொண்டு இருந்தார். ஸோ இந்த இடத்துலையும் ஷார்ட் டேர்ம் ஆக்ஷன் தான் குறிப்பிடப்படுது. ஸோ லாங் டேர்ம் கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸை நாங்கள் எப்படி பேசுவது? நம்பர் 7, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். had been ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணப்பட்டு ing ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணுவோம். she had been sleeping for a long time while she was ill. அவள் சுகையினமாக இருந்தப்போ ரொம்ப நேரம் தூங்கக்கூடியவளாக இருந்தாள். they had been working together for many years. பல வருடங்களாக ஒன்றாக வேலை பார்த்து கொண்டே இருந்தார்கள். இப்போ இறந்த காலத்தில் லாங் டேர்மில் கண்டினியூஸாக நடந்த ஆக்ஷனை பற்றி பேச பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அது எதிர்காலத்தில் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் தொடர்ச்சியாக நடக்க போகிற ஆக்ஷன் பற்றி பேச யூஸ் பண்ணுவோம். இதுக்காக வில் பி ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணப்பட்டு ing ஃபார்ம் ஆஃப் வேர்பை மெயின் வேர்புக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். she will be working with Anna in the project. ப்ராஜெக்டில் Anna கூட வேலை பார்த்து கொண்டு இருப்பாள். எப்போ? ஃப்யூச்சரில். ஸோ லாங் டேர்ம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸை எப்படி பேசுவது? நம்பர் 9, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். she will have been working with Anna in the office for a long time in future. ஸோ எதிர்காலத்தில் ரொம்ப நீண்ட காலத்துக்கு அவள் Anna கூட ஒர்க் பண்ணி கொண்டே இருப்பாள். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் பட் லாங் டேர்ம். he will have been talking when I meet him tomorrow. அவனை சந்தித்தால் அவன் பேசிக்கொண்டே இருப்பான். அண்டர்ஸ்டுட்? இங்கே will have been என்பது ஹெல்பிங் வேர்பாகவும் ing ஃபார்ம் ஆஃப் வேர்ப் மெயின் வேர்பாகவும் யூஸ் பண்ணப்படும். லெட்ஸ் மூவ் ஆன். நம்பர் 10, ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இறந்த காலத்தில் கம்ப்ளீட்டான ஆக்ஷன். இறந்த காலத்தில் கம்ப்ளீட்டான ஆக்ஷன், ஆனால் அதோட இம்பேக்ட் இப்போவும் இருக்குது என்று சொன்னால் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், she has completed her work. she has completed her work. I have missed the bus. பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டேன். அவள் வேலையை முடித்து விட்டாள். ஸோ ஆக்ஷன் கம்ப்ளீட்டட், இம்பேக்ட் இருக்குது. வேலை முடிஞ்சிடுச்சு, பஸ் போயிடுச்சு. தட் இஸ் த இம்பேக்ட். இங்கே have அல்லது has மெயின் வேர்பாகவும் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப், இங்கே have அல்லது has ஹெல்பிங் வேர்பாகவும் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் மெயின் வேர்பாகவும் யூஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இறந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக இருந்தால் பட் அதோட இம்பேக்ட் ஒரு இறந்த கால டைமில் இருக்கிற பட்சத்தில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், she had completed the work when I met her. அவளை நான் மீட் பண்ணினப்போ கம்ப்ளீட் பண்ணி இருந்தாள். ஸோ இறந்த கால ஒரு டைமோட கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும். இதை நாங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம்.
சேம் திங் apply to future. எந்த டென்ஸில் அப்படின்னு சொன்னால் நம்பர் 12 ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஒரு டைம்ல இருந்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகி இருக்கும். She will have completed the work before I meet her. She will have completed the work before I meet her. நான் அவளை மீட் பண்ணுவதற்கு முன்னாடி அவள் வேலையை கம்ப்ளீட் பண்ணி இருப்பாள். எப்போ? ஃப்யூச்சரில். நான் மீட் பண்ண போகிறது எப்போ? ஃப்யூச்சரில். ஸோ அந்த டைமுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணி இருப்பாள். அண்டர்ஸ்டுட்? ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் all 12 tenses. ஸோ அனைத்தையுமே கிளியராக உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணப்பட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் a long lesson. நாங்கள் வெவ்வேறு வீடியோஸில் படிக்கக்கூடிய அத்தனை லெசனையும் ஒரே இடத்துல இங்கே கொண்டு வரப்பட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு டென்சஸ்ட யூசர்ஸ், அதே போல் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின் சென்டென்ஸ், இவை எல்லாவற்றையும் நீங்கள் கற்கணுமெண்டா அதுக்கு தேவையான அத்தனை வீடியோஸுமே என்னோடய சேனலில் கொடுக்கப்பட்டு இருக்குது. நீங்கள் அவற்றையும் பார்த்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் முழுமையாக ஒன்றாக சேர்த்து அத்தனை டென்சஸை பற்றியும் ஒரு லெசன் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, click the like button and share with others as well. If you didn't subscribe to my channel yet, do it now and click onto the bell icon to get the notifications of all new videos. So practice with us to speak English. And let's meet with another important video next time. Until that, take care.